ஹாய் கைஸ். இப்போ எங்கே உட்காந்துருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உட்காரதுக்கு இடம் எதுவும் செட் ஆகாதனால ஒரு பாலத்துக்கு கீழே உட்காந்துட்ருக்கோம். சும்மா கொஞ்ச நேரம் பேசிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்தா இந்த மழைக்கு பிடிக்காது போல் மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சு. சரி இன்றைக்கி என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பயபுள்ள வந்து ஞாயிற்றுக்கிழமை ஊருக்கு போயிட்டான். ஸோ வந்து நாங்கள் சிக்கன் செஞ்சு சாப்பிட்டோம். ஷேருக்கு வந்து இன்னைக்கு சிக்கன் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு சிக்கன் செஞ்சு தோசை ஊற்றி சாப்பிட போகிறோம். ஒரு நாள் என்ன ஆச்சு, பிஜி எக்ஸாம் எழுதும் போது சிக்கன் வாங்கி சாப்பிட்டானுங்க. ஒரு வாட்டி வீட்டுக்கு போகும்போது சிக்கன் வாங்கி சாப்பிட்டானுங்க. இது வந்து அப்படி சொல்லக்கூடாது. நாங்கள் வந்து சிக்கன் வாங்கி சாப்பிட்ற அன்னைக்கு பிஜி எக்ஸாம் போயிட்டான். திருப்பி இன்னொரு நாள் சிக்கன் வாங்குறப்ப வீட்டுக்கு போயிட்டான். இப்போ வந்து நாங்கள் தான் வீட்டுக்கு போக போகிறோம். மழை பயங்கரமாக பெய்ய ஆரம்பிச்சிச்சு, வாங்க போகலாம். ஸோ மழை வந்து பயங்கரமாக பெய்யுது. பயங்கரமாக இல்லை, தூர ஆரம்பிச்சிருச்சு. பிடிச்சா விடாது போல். ஸோ வந்து கிளம்பி போயிடலாம். திருப்பி வீட்டில் போயிட்டு பார்ப்போம். டாடா. வீட்டில் இன்னைக்கு தோசையும் சிக்கன் குழம்பு செய்ய போகிறோம். தோசை சிக்கன் குழம்பு இதே காம்பினேஷனில் எங்கள் வீட்டில் வந்துட்டு நாட்டுக்கோழி குழம்பு வச்சு தோசை வச்சு இந்த சண்டே நைட்டு சாப்பிட்றப்போ அந்த டேஸ்ட் இருக்கு. சே ஸோ நான் காலேஜ் ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடிலாம் வந்துட்டு வீட்டில் வெறும் நாட்டுக்கோழி மட்டும் தான் எடுப்பாங்க. எப்போயாவது மட்டன் எடுப்பாங்க. சிக்கன் வந்துட்டு ரொம்ப ரொம்ப சிக்கன் மீன்ஸ் பிராய்லர் வந்து ரொம்ப கம்மியான டைம் தான் எடுப்பாங்க. ஆனால் காலேஜ் வந்ததுக்கப்புறம் நாட்டுக்கோழி நான் சாப்பிடவே இல்லை. வீட்டுக்கு போனால் எப்போயாவது நாட்டுக்கோழி சாப்பிட்றதோட சரி. ஓகே, மழை அதிகமாக போய் வீட்டுக்கு போயிட்டு பேசலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து வீட்டுக்கு வந்தாச்சு. மழையிலேருந்து நனைஞ்சிட்டு வந்துட்டு திருப்பி எல்லோரும் உடையை மாற்றியாச்சு. ஸோ வந்தோடனே வேலையை ஆரம்பிச்சிட்டோம் சமைக்கிறதுக்கு. சதீஷ் மட்டும் ட்ரெஸ் மாற்றணும்னு சொல்லி கமெண்ட்டில் கேட்பீங்க. அவன் புலம்பிட்டு இருக்கான். அவன் ட்ரெஸ்ஸு பெருசாக நல்லா இல்லை, அதனால் அவன் வந்து மாற்றலை. எங்கள் ட்ரெஸ்லாம் நனைஞ்சு போச்சு. ஸோ மாற்றிட்டோம். தக்காளி நறுக்கியாச்சு, வெங்காயம் நறுக்கிட்டு இருக்காரு. நெக்ஸ்ட் வந்துட்டு கறியை கழுவிட்டு சமைக்க ஆரம்பிச்சிடலாம். பாருங்கள். கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டு எடுக்க ஆரம்பிச்சா மஞ்சத்தூள் போட்டு நல்லா க்ளீன் பண்ணணும். முதல் தடவை கழுவிட்டு அப்புறமா மஞ்சத்தூள் போட்டு இப்போ கழுவ போகிறோம். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், மீன் வந்து இப்போ கறியை நல்லா ஃபில்டர் பண்ணி எடுத்துகிட்டு இருக்கோம். இந்த அவ்வளோதான், கறி முடிஞ்சே போச்சு. ஸ்கின்லாம் போட்டு, ஸ்கின் எனக்கு பிடிக்கும். சரி இப்படி பண்ணி முடிஞ்சே போச்சு. வந்து ஃபஸ்ட்டு என்ன பண்ணால் நல்ல ஆயில், தேவையான அளவு ஆயில். இப்போ தான் வாங்கிட்டு வந்தோம். எவ்வளோ ஊற்றணுமோ நல்லா ஊற்றிட்டு கறி கொஞ்சம் நிறையா இருக்கனால எண்ணெய் கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கணும், தப்பு இல்லை. முதல் படியாக என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, எண்ணெய் காய்ஞ்சதுக்கப்புறமா இது வந்து பிரியாணி பவுட்ரு எங்கள் வீட்டிலேருந்து ரெடி பண்ணி கொண்டு வந்தது. இஞ்சின்ற மாதிரி பட்டை, கிராம்பு, அப்புறமா ஒரு சில ஸ்பைசஸ் எல்லாம் சேர்த்து போட்டு அரைச்சு எங்கள் வீட்டில் இருந்து போட்டு. என்ன காய்ச்சி என்ன காய்ஞ்சா காய்ச்சிட்டு போகுது. என்ன காயினாலும் ஒன்றும் இல்லை, இதுதான் காயக்கூடாது அவ்வளோ போட்டு. சரியா, இது வந்து ஒரு முடிஞ்சே போச்சு. ஒரு சிம்ல வீடாடி கறி கலர் போடு இருந்த முக்கால்வாசி இதுலேயும் காலி. எண்ணெய் ஃபுல்லாக படுற மாதிரி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு மொத்தத்தையும் போட்டுறோம். இந்த எண்ணெய் நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி போட்டோன்னா ஸ்மெல்லு வந்து செம்ம ஸ்மெல்லாக இருக்குது. அப்படியே இந்த பிரியாணி வீட்டில் செஞ்சுட்டு இருக்கப்போ என்ன ஸ்மெல் இருக்கும், அதே ஸ்மெல்லு. ஸோ எங்கள் ஊரில் வந்து ரொம்ப ஸ்பெஷல் என்னன்னு பார்த்தீங்கன்னா பிரியாணி தான். நார்மலாக எந்த வீட்டுக்குள்ளே போனாலுமே வந்துட்டு திண்டுக்கல்ல பிரியாணி செய்து வந்துட்டு மற்ற ஊரில் எந்த ஊரில் போனால் ஹோட்டலில் கிடைக்கிற பிரியாணியோட அருமையாக இருக்கும். இங்கேயும் ஆம்பூர் பிரியாணி ஸ்பெஷல் தான். ஆனால் எங்கள் ஊர்லேயே ஆம்பூர் பிரியாணி சொல்லிட்டு ஒரு கடை போட்டுருக்காங்க. நான் இங்கேயும் சாப்பிட்ருக்கேன். இது கூட மோசம் அந்த கடையில் பண்ணுறாங்க அப்படின்னா எங்கள் ஊருக்கு அது பேக்கூடாது. எல்லா இடத்துலயும் ஆம்பூர் பிரியாணி வந்துருமா சொல்லு. இந்த ஊர்லயுமே வந்துட்டு ஆயிரு. நீ பஞ்சாபி தாபா இங்க இருக்கிறது பார்த்துருக்க, பஞ்சாப்லயே போய் சாப்பிட்றீங்க, எப்படி டிஃபரன்ஸ் இருக்கு? பஞ்சாப்ல சாப்பிட்ட பஞ்சாபி தாபாவோட இந்த பஞ்சாபி தாபால தான் நல்லா இருந்துச்சு. சோறே இல்லை. நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா ஆனியன் அதை போட்டு நல்லா வதக்கணும். பார்த்தீங்கன்னா
இப்படிதான் இருக்கும். மூஞ்சில் வச்சிரு. இப்படிதான் இருக்கும். கொஞ்ச நேரத்தில் எங்கள் வீட்டில் இருந்து அழகா இருக்கிறது பிடிக்கல என்னென்னலாம் பண்ணுறாங்க. இந்த கண்டென்ட் மட்டும் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிடலாம். இல்லை அது கட் பண்ணி போட்டுருவான். இல்லை கட் பண்ண மாட்டேன், முழுசாக போடுவேன். சொல்லிட்டு போடுவேன், ஃபுல்லாக போடுவேன், பார்த்துட்டு இவர் அழகாக இருக்காரு. நான் வந்து போடுறோமா டேய் அப்படிலாம் இல்லைப்பா. கரெக்ட். ஆனால் உண்மையாக அழகாக தான் இருக்கும். அது எங்கள் காலேஜில் எத்தனை பேர் பார்க்குறாங்க. ஸ்மெல்லு சூப்பராக இருக்குது. எனக்கு எப்படா ரெடி ஆகும், எப்படா சாப்பிட முடிப்போம் சொல்லிட்டு. மஞ்சள் போட்டனால பயங்கரமா கறி வந்து எல்லோயிஷா இருக்கு. ஏன் சும்மா இருக்குதுன்னு சொல்லிட்டு எல்லா மஞ்சள் இல்ல, அந்த மஞ்சள் அதிகமா இருந்தா நிஜமாவே நல்லா இருக்கும். ஸ்மெல்லும் நல்லா இருக்கும், டேஸ்டும் நல்லா இருக்கும். கவுச்சி வாசனை அடிக்கூடாதுன்னா மஞ்சள் போடுவாங்க. பர்பஸ் என்னவோ அதுதான். ஆனா அதுல இருந்து கிடைக்கிறப்போ நம்ம என்ன கிடைக்குதோ அதை எடுத்துக்கணும். சரியா? அதை விட்டு இதுக்காகத்தான் நான் போடுவேன் அப்படின்னு மொத்த காலம் நீ போடுவேன். என்ன கர்மமோ. படிக்கிறதுக்கு மட்டும்தான் காலேஜ் வர. காலேஜ் படிக்கிறவங்க மட்டுமா பாக்குறேன். இல்ல படிக்கவே பாத்தீங்கன்னா வெங்காயம் நல்லா வந்து வதங்கிடுச்சு. நெக்ஸ்ட் இதில் வந்துட்டு நம்ம ஆல்ரெடி கட் பண்ணி வச்ச தக்காளியை போட்டுக்கலாம். இதுக்கப்புறம் வந்துட்டு இதில் மசாலா ஆட் பண்ணணும். இந்த மிளகாத்தூள், மல்லித்தூள் அதை போடுறப்போ தான் இந்த மாதிரி இருக்கும். மைண்ட் ப்ளோவிங் வருமா? வருமா அந்த மாதிரி மிளகாத்தூள் வந்துட்டு ஒரு 2 ஸ்பூன் மட்டும் போடலாம். போன டைம் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக போட்டோம், ஆனால் நல்லா தான் இருந்துச்சு டேஸ்ட்டு. அளவு மெஷர் பண்ணி போடுறாங்க. அதான் சூப்பராக மெஷர் பண்ணுறேன். கூட போட்டால் ஒன்றும் குழம்பு வராமலாம் போயிடாது. அது தெரியும், நம்மளோட ஒரு இதுக்கு தான். 3 4 முடிஞ்சு போச்சு. ஸோ மல்லித்தூள்லாம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணணும் கூட. இங்கே பாருங்களேன், நல்லா வந்துடும். ஸோ இப்போ பாருங்க இதுதான் இந்த மாசு. இவ்வளோ கறி இவ்வளோ கம்மியாக இருக்குது. நீ கறி போட நல்லா செம்ம ஸ்மெல்லு அந்த மாதிரி. டிஸ்கிரிப்ஷனில் வந்து லிங்க் கொடுக்குறோம், அதில் போய் நீங்கள் மோந்து ஆமாம், டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குறோம், மோந்து பாருங்க. மழை சாரலாட்டம் வந்துருக்கு. அவ்வளோதான். நான் 2 நாள் தான் வந்துட்டு வீட்டில் இருக்கோம். இந்த வீட்டுக்கு போயிடுவோம் நினைக்கிறேன், எங்கள் சொந்த வீட்டுக்கு போயிடுவோம். ஸோ வந்து அதுக்காக கொட்டி தீப்போம். வந்து கறியை தூக்கி போட போகும். பச்சா இங்கே போட்டாச்சு. மசாலா எல்லா இடத்துலையும் படுற மாதிரி நல்லா கிண்ட பண்ணுறோம். ஹாஸ்டல் ஒரு 7 months முன்னாடி வந்து நாங்கள் ஹாஸ்டல்லாம் தங்கியிருந்தோம் எல்லாருமே. ஸோ என் ரூமுக்கும் சதீஷ் கிஷோருக்கும் வந்து சம்மந்தமே இருக்காது. நாங்கள் வந்து நார்த் டைரக்ஷன் வந்தாலும் எங்கள் ரூம் சவுத் டைரக்ஷன் இருக்கும். இந்த மாதிரி ஒரு பிளேஸ்மெண்ட் தான் இருந்துச்சு எங்கள் ரூமு. அப்புறமா கொஞ்சம் க்ளோஸ் ஆகிட்டோம் நிறைய விஷயத்தில். ஸோ ஹாஸ்டல் லைஃப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எங்கள் ரூம் வந்து ஒரு 12க்கு 12ன்னு நினைக்கிறேன். அந்த ரூம் 12க்கு 12 14க்கு 14. ஓகே, அவ்வளோதான் ஒரு ரூமு. 3 பேர் இருந்தோம் ஒரு ரூமில். ஒரே ஒரு டைம் மட்டும் 4 பேர் இருந்தோம். இங்கே காலேஜ்லேயே வந்துட்டு இவங்கிற மாதிரி யாரும் கஷ்டத்தை அனுபவிச்சிருக்க மாட்டாங்க அந்த டைமில். ஏன்னா அந்த ரூம் வந்து கொஞ்சம் மோசமான நிலைமையில் இருந்துச்சு. பட் பரவாயில்ல, ஆனால் தாண்டி எப்படி வந்தாச்சு. ஸோ அங்கே இருக்க பெரிய கன்ஃபியூஷன் என்ன அப்படின்னா, 2 சுவிட்ச் தான் இருக்கும். எது ஃபேனு இது லைட், எனக்கு கடைசி கன்ஃபியூஷனாக இருந்துச்சு. இன்னொரு விஷயம்னா, அங்க இருந்துட்டு வெளியில வந்து ஃபேனுக்கு ரெகுலேட்டர் இருக்கா பார்த்தா ஆச்சரியமா இருக்கும். ஐயோ என்ன ரெகுலேட்டர்லாம் இருக்கு, என்ன இத்தனை சுவிட்ச் இருக்கு, அப்படி அந்த மாதிரி இருந்துச்சு. பரவாயில்ல, நல்லா இருக்கும். ரொம்ப காம்பாக்டான ரூமு, நேரத்துக்கு சோறு, காலையில் எந்திரிப்போமா. எங்க ரெகுலேட்டர் இருக்காமா? இப்போ இந்த வீட்டில் இப்போ பார்த்தீங்கன்னா இங்கேயே எவ்வளோ சுவிட்ச் இருக்குன்னா உங்களுக்கு தெரியும். அந்த இடத்துல ஒரு 6 சுவிட்ச் இருக்கு. இந்த சைடு இந்த பக்கம் வந்து ஒரு 5 சுவிட்ச். பத்தாவதுக்கு செவுத்துலனா எங்கெங்கோ ஃபிளக் பாயிண்ட்லாம் கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் ஏன் இருக்கு, எதுக்கு இருக்கு, இதெல்லாம் நாங்கள் வந்து எதுக்கு யூஸ் பண்ண போகிறோம், எந்த காரணமே எங்களுக்கு தெரியாது. பட் வந்து இவ்வளோ சுவிட்சை பார்க்குறப்போ வந்துட்டு சார் பரவாயில்ல, நம்மளும் பெரிய வீட்டில் இருக்கோம் அந்த மாதிரி இருக்கு. என்ன போன வீடியோல வீடை பற்றி பேசினேன், ஒரு காசு வாங்கிட்டியோ. வீடியோலையும் வீட்டை பற்றி பேசினேன், இந்த வீடியோலையும் வீட்டை பற்றி பேசுகிற. ப்ரொமோஷன் பண்ணுறியா அப்படின்னு கேட்டால் அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. அதுதான் உண்மை, அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. நீங்கள் அவங்க ஜிபே எடுத்து பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிடும். மாசம் நான் வேணா 1000 ரூபாய் அனுப்பிடுவேன் வாடகையா. எனக்கு எதுவும்
வந்தா இந்த அளவுக்கு தான் பேச மாட்டாங்க. நீங்க வந்து இந்த வீட்டு முன்னாடி வந்து எனக்கு இந்த வீடு வேணும்னு சொல்ற அளவுக்கு மண்டையை கழுவிடுவேன். ஸோ இன்னொரு விஷயம், எங்க இயர்லேயே வந்துட்டு 3rd இயர் வரைக்கும் வாட்ஸ்அப்பே இல்லாத ஒரு ஆள் வந்து இவன் தான் நல்லவர். வாட்ஸ்அப்ல எங்கடா சதீஷ்குமார் சர்ச் பண்ணி பார்த்தா நம்பரே இல்லை அவன் நம்பர் வாட்ஸ்அப்ல. அப்புறமா வந்துட்டு எதனால நீ வாட்ஸ்அப் இன்ஸ்டால் பண்ண? ராவேக்கு ஆல் இந்தியா டூருக்கு இந்த மாதிரி விஷயத்துக்கு வந்து ட்ரேடிங் கத்துக்கிறாங்க. அதுல வந்து ஒரு குரூப்ல ஜாயின் பண்ணணும் அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக மட்டும் தான் வாட்ஸ்அப் யூஸ் பண்றான். யாருக்காக வந்து எனக்கு வாட்ஸ்அப்ல வந்து மெசேஜ் பண்ணி ஹாய்டா ஹவாரின்னு கேட்டா நம்பிடாத, உனக்காக யூஸ் பண்ணல, ட்ரேடிங் பாக்குறதுக்காக யூஸ் பண்றான், அவ்வளவுதான். சரியா? எப்படின்னு சொன்ன மாதிரி இப்போ சோஷியல் மீடியா பற்றி பேசணும்னு நினச்சா ஃபுல்லே பேசிட்டே இருக்கலாம். வந்துட்டு சிம்பிளாக சொல்லலாம் வந்துட்டு ஒரு 5 நிமிஷம் பேசி பார்ப்போம். சரி நீ பேசு. தோசை என்னன்னா வந்துட்டு சோஷியல் மீடியா வந்துட்டு எப்படின்னு சொன்ன மாதிரி சோஷியல் மீடியா வந்துட்டு நிறைய பேர் வந்து நல்ல விதமாக யூஸ் பண்ணுறாங்க, கெட்ட விதமாக யூஸ் பண்ணுறாங்க. சில இன்ஃப்ளூயன்சர்ஸ்லாம் இருக்காங்க வந்துட்டு, அவங்க முக்கியமாக இதை பற்றி தான் பேசணும். இன்ஃப்ளூயன்சர் இருக்காங்க வந்துட்டு, அவங்க வந்துட்டு ஒரு சில நல்ல பாயிண்ட்ஸ் சொல்கிறாங்க, கெட்ட பாயிண்ட்ஸ் சொல்கிறாங்க. நம்ம ஆளுங்க வந்துட்டு நம்ம ஹியூமனோட மென்டாலிட்டி எப்படின்னா எந்த ஒரு கெட்ட விஷயம் சொல்லுமோ அதுதான் ஃபஸ்ட்டு எடுத்துப்போம் வந்துட்டு. ஓகேங்களா? நல்ல விஷயத்தை வந்துட்டு எடுத்துக்கவே மாட்டோம், யாருமே எடுத்துக்க மாட்டோம் வந்துட்டு. அதனால நம்மளுக்கு என்னென்ன தேவையான நல்ல விஷயமோ அதை மட்டும் வந்துட்டு இந்த சோஷியல் மீடியாவில் வந்துட்டு கெட்ட விஷயத்தெல்லாம் வந்து அவாய்ட் பண்ணிட்டு லைஃப் வந்துட்டு பீஸ்ஃபுல்லாக முக்கியமாக வந்துட்டு இந்த சோஷியல் மீடியாவில் வந்து மூழ்கிடாதீங்க. பீப்புள்ஸ் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க. நீங்கள் எப்போ யூஸ் எப்போ நீங்கள் ஸ்டேட்டஸ் பண்ணோன்னா மற்றவங்க விருப்பத்துக்கு போகணும். ஓகேவா? உங்கள் ஃபீலிங்ஸை ஷேர் பண்ணலாம் போடக்கூடாது. அப்படிலாம் போட்டால் நீங்கள் உருப்படவே மாட்டீங்க கடைசி வரைக்கும். நீங்கள் சம்பாதிச்சிட்ட பிறகு வெளியே போகும்போது 10 பேருக்கு சாப்பாடு போடுறதா இருக்கட்டும், இல்லை யாருக்குன்னா ஹெல்ப் பண்ணுறதா இருக்கட்டும், இல்லை தோசை கறி விடுறதா இருக்கட்டும், தோசை. சரி ஓகே, பேச அந்த விஷயத்தையும் வந்து மறந்துட்டோம். ஆக்சுவலாக வந்துட்டு இந்த சோஷியல் மீடியாஸ் வந்துட்டு இப்போது நாங்கள் ரீசெண்டாக பார்த்த ஆட்ஸ் வந்து நிறைய இந்த ஃபேக்கான ஆப்ஸு, இவ்வளோ காசு போட்டால் அவ்வளோ வரும், இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் வந்துட்டு கொஞ்சம் கூட கூச்சமே இல்லாமல் ஏகப்பட்ட எம்எல்எம்மா. சரி ஏதோ ஒன்று இந்த படம் அதுக்கு ப்ரொமோட் பண்ண அந்த படத்தை ப்ரொமோட். எந்த படம்? சதுரங்க வேட்டை. ஸோ பையன் பயங்கரமான படம் பார்த்தான், நல்லா இருந்துச்சு. நல்லா முக்கியமாக நான் படமே பார்க்க மாட்டேன். இந்த படம் நான் பார்த்துருக்கேன்னா அப்போ நல்லா இருக்கு. நானும் சின்ன வயசுல அந்த படம் பார்த்தேன். நல்லா சொல்லுங்க. படமும் நல்லா தான் இருக்கு, படமும் நல்லா இருக்கும். அதே மாதிரி அந்த படத்துல வந்துட்டு எப்படி எப்படிலாம் வந்து ஏமாறுறாங்க, எப்படி எப்படிலாம் ஏமாத்துறாங்க அப்படின்னு சொல்லி காட்டியிருப்பாங்க. ஏமாத்தலாம் அப்படின்னு காட்டியிருப்பாங்க, ஏமாத்தலாம்னு காட்டுறாங்க, ஏமாத்துறாங்க அப்படின்னு சொல்லி காட்டுறாங்க. அது வந்து 7 வருஷத்துக்கு முன்னாடி வந்த படம். ஆனா இன்னைக்கு வரைக்கும் அதே மாதிரி ஏமாத்திட்டு தான் இருக்காங்க. அதுல இருந்து யாரும் வெளில வர மாட்டாங்க. சினிமா வந்து போய் கூட்ட கூட்டமா எல்லாருமே பாக்குறீங்க, தப்பு இல்லை. ஆனா அது வந்து கொஞ்சம் கத்துக்க இப்போ நல்ல விஷயத்துக்கு கற்றுக்கலாம், நல்ல விஷயம் கற்றுக்கலாம். இன்னைக்கு வரைக்குமே வந்துட்டு இந்த பேங்க்லேருந்து கால் பண்ணுறவங்க ஏடிஎம் நம்பர் சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளவோ பேர் வந்து பணத்தை லாஸ் பண்ணிட்டு தான் இருக்கீங்க. இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள்ல வந்து ஏமாற்றப்பட்டுட்டு தான் இருக்கோம் நம்ம எல்லாருமே. அதுலேருந்து கொஞ்சமாக வெளியில் எப்படி தெரியுமா? அது ஒரு அல்பத்தனம். இப்படி காசு போட்டா இப்படி வந்துடாதா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம். ஒரே நாள் அம்பானி ஆகணும்னு நினைக்கிறாங்க பத்தி, அவங்க பண்ற தப்பு இது. எஸ், புதிதாக தோசைகள் வாங்கி சரவணா வந்துட்டான். சரவணா உள்ள சரவணா அவ்வளவுதான், அவ்வளவுதான் முடிஞ்சே போச்சு. போட்டுருக்கீங்களா? டேய் வாடா போன் பேசறதெல்லாம் சொல்லக்கூடாது. நாங்கலாம் என்ன சொல்ல, யார்கிட்ட போன் பேசிட்டு இருக்கீங்க? அவனா சொல்ற போன் இல்ல நான் ஒரு பையன்கிட்ட தான் பேசிட்டு இருந்தேன், பொண்ணுகிட்ட போன் பேசுறேன்னு மட்டும் தான் சொன்னேன். அத ஞாபகம் வச்சுக்கங்க. நான் வந்து போன் பேசுறான்னு மட்டும் தான் சொன்னேன், யார்கிட்ட பேசாத பத்தி நான் எதுவுமே சொல்லல. இப்போ நான் சொல்றேன், கல்லையே 3D சாப்பிடதான் வந்தேன். சூப்பராக வந்துருச்சு குழம்பு. இன்னும் கொஞ்ச நேரம் மூடி போட்டு வேக விட்டுட்டு எடுத்துட்டோன்னா குழம்பு ரெடி. அருமையான இரவு உணவு ரெடி. இவங்க ஆல் இண்டியா டூர் அப்படின்னு சொல்லி ஒரு ப்ரோக்ராம் இருக்குது. இது வந்து 4 டைம் சொல்கிறேன். அந்த ப்ரோக்ராம் வந்து என்ன பண்ணுவீங்க அப்படின்னா, அக்ரிகல்ச்சர் ரிலேட்டடாக இருக்க இன்ஸ்டிடியூட்ஸ்லாம் பார்த்துட்டு வந்துட்டு அதுக்கு ஒரு குட்டி எக்ஸாம் எழுதுவீங்க. அந்த எக்ஸாம் முடிஞ்ச அப்புறமா வந்துட்டு மறுபடியும் உங்களுக்கு வந்து ராவே ப்ரோக்ராம் அப்படிங்கிறது வந்து ஸ்டார்ட் ஆயிரும். சாரி, ராவே முடிஞ்ச அப்புறம் தான் வந்து அந்த எக்ஸாமே நீங்கள் வந்து எழுதுவீங்க. நல்லாயிருக்கும், நிறைய சைட் சீயிங் அதெல்லாம் வந்து நல்லாயிருக்கும். இன்ஸ்டிடியூட்ஸ்லாம் போய் பார்ப்பீங்க. மொத்தமாக சேர்ந்து ஒரு 15 நாள் 16 நாள் வந்து ட்ரெயின் ட்ராவல்ஸ்
ஏகப்பட்ட விஷயங்கள் நடக்கும், நிறைய சண்டை வரும், கிளாஷஸ் நிறைய இருக்கும். ஸோ வந்து அது பீஸ்ஃபுல்லாக போகணும், நல்லா ஜாலியாக போகணும்னா ஒரே ஒரு விஷயம் நீங்கள் பண்ண வேண்டியது, கூட இருக்கவங்க கூட தயவு செஞ்சு சண்டை கூட வருங்க. அங்கே போயிட்டு ஒவ்வொரு சீட்டு போயிட்டு அது வந்து நல்லா இருக்காது. ஸோ முடிஞ்ச வரைக்கும் சண்டைகள் இருந்தாலுமே அதெல்லாம் மறந்துட்டு நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்க எல்லாரும். ஸோ அந்த டேஸ் வந்து போனால் திருப்பி வந்து கிடைக்காது. எல்லாரும் கூடயும் சேர்ந்து போகிற டைம் அப்படிங்கிறது வந்துட்டு ரொம்ப ரொம்ப ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி. மிஸ் பண்ணிடாதீங்க. நம்மளாம் இது மெமரிஸ் கிரியேட் பண்ணுங்க. மெமரிஸ் கிரியேட் பண்ணுங்க. நாங்கள் வந்து குட்டி குட்டி கிளிப்ஸாக எடுத்து வச்சிருக்கோம். நாங்களே திருப்பி பார்த்துக்கிறோம். அதெல்லாம் யூடியூப்ல போட முடியாது. சின்ன சின்ன கிளிப்ஸ் நாங்கள் எடுத்து வச்சிருக்கோம். நல்லா இருக்கும் அதெல்லாம் பார்க்குறதுக்கு. திருப்பி நான் வந்து நைட்டில் தூக்கம் வரதப்போ சரி, இல்லை இப்போ போர் அடிச்சா எடுத்து பார்த்துட்டே இருப்பேன். அந்த மாதிரி கிளிப்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. ஃபோட்டோஸ் விட வந்து வீடியோஸ் நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா அது வந்து நல்லாயிருக்கும். அந்த மாதிரி கேப்சரிங் த லைவ் மூமெண்ட்ஸ் நல்லாயிருக்கும். நீங்கள் 10 வருஷம் அப்புறமா கூட நீங்கள் எப்படி பேசுனீங்க, எப்படி நடந்தீங்க, என்னென்னலாம் உங்கள் வாழ்க்கையில் நடந்துச்சு அந்த நாளில் அப்படிங்கிற வந்துட்டு உங்களுக்கு ரிமைண்ட் பண்ணணும். நல்லாயிருக்கும் அந்த எக்ஸ்பீரியன்ஸ்லாம். ஸோ வந்து ராவே போகிறப்போயும் சரி, இல்லை வந்துட்டு ஆன்லைன் டூர் போகிறப்பவும் சரி, முடிஞ்சாலும் அந்த மாதிரி மெமரிஸ்லாம் க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ சோஷியல் மீடியா முதல்ல சொன்ன மாதிரி தான் ஏகப்பட்ட விஷயங்கள் வந்து நினைஞ்சிருக்கு. உங்களுக்கு எது தேவையோ அதை வந்து எடுத்துக்கங்க. தேவையில்லாத விஷயங்கள் ஏகப்பட்டது இருக்குது. ஸோ நிறைய விஷயத்தில் இன்ஃப்ளூஸ் ஆகாதீங்க. உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா பண்ணுங்கள், பிடிக்கல அப்படின்னா பண்ணாதீங்க. அவனொருத்தன் பண்ணுறான் நானும் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி பண்ணிட்டீங்க அப்படின்னா சரி வராது. கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கு, அந்த கான்செப்ட் நல்லா இருக்குது, நான் வந்து பண்ணணும்னு ட்ரை பண்ணுறேன், கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னா பண்ணுங்கள். அதை விட்டுட்டு அவன் பண்ணுறான் அது நல்லா இருக்குது நானும் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி பண்ணாங்க. அப்புறமா வந்துட்டு நிறைய விஷயங்கள் மணி ரிலேட்டடாக வந்து ஏமாறுற விஷயங்கள் வந்து இன்டர்நெட்டில் பயங்கரமாக போயிட்டுருக்கு. அதெல்லாம் இதுலேயும் விழுந்துடுறாங்க. இந்த ஏதோ ஆட்ஸு அது இதுன்னு சம்திங் எவ்வளோ இருக்குது, ஆடு பார்த்தா காசு வருது, இது வந்து கேப்சா டைப் பண்ணால் காசு வருது, அது இதுன்னு ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது. எதுலேயும் போய் விழுந்துடுறாங்க. நிறைய ஸ்கேம்ஸ், ஏகப்பட்ட ஸ்கேம்ஸ் இருக்குது. உங்களை மாதிரியே ஃபேக் ஐடி ஓப்பன் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்டே பேசி காசு வாங்குறது, இந்த மாதிரி நிறைய இருக்குது. யூஸ் பண்ணுறவங்களுக்கு வந்து தெரியாது எதுவும் இல்லை. உங்கள் பேரண்ட்ஸுக்கும் வந்துட்டு இதை பற்றின அவேர்னஸ் கொடுங்க. ஏன்னா இதில் வந்து ஏமாற்றப்படுறது வந்து இந்த யூத்ஸை விட அவங்களோட பேரண்ட்ஸ் தான் அதிகமாக வந்து ஏமாற்றப்படுறாங்க. ஸோ வயசானவங்களுக்கு வந்து ஆண்ட்ராய்ட் மொபைல் யூஸ் பண்ணுறாங்க, அந்த மாதிரி இருக்கவங்க தான் வந்துட்டு அதிகமாக ஏமாற்றப்படுறாங்க. ஸோ இதை தவிர்க்கிறதுக்கு வந்து இப்போ இருக்க ஜென்ரேஷனில் இருக்க நீங்கள் தான் வந்துட்டு அவங்களுக்கு அவேர்னஸ் கொடுக்கணும். ஸோ நெகட்டிவ் மட்டும்தான் இருக்கா, பாசிட்டிவே இல்லையா அப்படின்னா ஏகப்பட்ட விஷயம் இருக்குது பாசிட்டிவுமே. நமக்கு எது தேவையோ அதை மட்டும் தான் நம்ம எடுத்துக்கணும். ஓகேயா? ஸோ தவறான வழிகளில் போகிற ஃப்ரெண்ட்ஸு இருந்தாங்க அப்படின்னா ஃப்ரெண்ட்ஷிப் தயவு செஞ்சு கட் பண்ணிவிடுவோம். யோசிக்காங்க. சொல்லி பாருங்கள், கேட்குறானா கேட்கலையான்னு. கேட்கல நான் அப்படி தான் போவேன், நீ என் கூட சேர்ந்து வா அப்படின்னு சொன்னால் தயவு செஞ்சு கட் பண்ணிடுங்க. இல்லை உங்களை விட அதுதான் அவனுக்கு வந்து முக்கியம், அந்த ஒரு கெட்ட ஒரு சில விஷயங்கள் தான் அவனோட அடிக்ஷன் தான் அவனுக்கு முக்கியம் அப்படின்ட்டு இருந்தானா விட்டுருங்க. அது வர வரைக்கும் வரும், அதுக்கப்புறம் அவ்வளோதான், ஒன்றும் பண்ண முடியாது நம்மளால். ஸோ வீடியோ ஏதோ முடிஞ்சு, ஃபோனில் வந்து சார்ஜும் இல்லை. ஸோ போய் நான் சார்ஜ் போடுறேன். இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன். பாய். பாய் சொல்கிறா. இங்கே சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. பாய். நெக்ஸ்ட் வீடியோ சீன், நெக்ஸ்ட் வீடியோ பாய். சாப்பாடு எப்படி இருக்கு? சாப்பாடு இருக்கு. எப்படி இருக்கு சரவணா? சூப்பராக இருக்கு. சாப்பாடு சூப்பராக இருக்கு. ஓகே, நன்றிகள். பாய்.